யூஸ்வலாக என்னோட vlogs பார்க்குறவங்க எய்தர் என்னோட B-roll செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்துட்டு என்னோட ஸ்டோரி டெல்லிங் செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ I thought I will teach you about B-rolls in this video. Roll the intro. ஃபர்ஸ்ட் B-rollனா என்ன? B-rollனா என்னன்றது ரொம்ப சிம்பிள். உங்களுடைய மெயின் ஃபுட்டேஜ் வந்துட்டு A-rollனு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுடைய A-rollை வந்துட்டு சப்ளிமெண்ட் பண்ணுறது தான் B-roll சொல்லுவாங்க. தட்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லினுக்கிறேன்னா நான் தான் A-roll. நேற்று வந்துட்டு எனக்கு பயங்கரமாக பசி. ஸோ என் தங்கச்சி கிட்ட வந்துட்டு ஒரு எக் ஆம்லேட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். அவள் உடனே எனக்கு பண்ணி தந்தான். வாட் யூஆர் சீயிங் இஸ் A-roll. பட் A-rollே இருந்தால் வீடியோ வில் பி போரிங். அதனால் யூ ஷுட் ஆட் சம் B-roll. இதே வந்துட்டு திருப்பி நான் சொல்கிறேன். எஸ்டர்டே வந்துட்டு எனக்கு பயங்கர பசி எடுத்துச்சு. என் தங்கச்சி கிட்ட ஒரு எக் ஆம்லேட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். அண்ட் அவள் உடனே எனக்கு பண்ணி தந்தான். ஸோ இதில் நான் பேசினு இருக்கும்போது டக்குன்னு B-rolls வந்ததால இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுடைய B-roll எப்படி சினிமேட்டிக்காக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு டெல் 5 டிப்ஸ். நம்பர் 1, ஹையர் FPSல ஷூட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோனோ இல்லை கேமராவோ எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக 24, 60, 120 FPS இருக்கும். ஒருவேளை நீங்கள் B-rolls எடுக்கிறீங்கன்னா ட்ரை டு ஷூட் இட் இன் 120 FPS. ஏன்னா நீங்கள் அது ஸ்லோ மோஷனில் காமிக்க முடியும். FPSன்றது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். 120 FPSன்னா ஒரு செகண்டில் அதில் 120 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ 120 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டில் இருக்கிறதால ஸ்லோவாக அந்த ஃபுட்டேஜ் உங்களால் காமிக்க முடியும். இதே நீங்கள் 24 FPSல எடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு ஸ்லோ மோஷனாக காமிக்க முடியாது. காமிச்சாலும் இட் வில் பி வெரி ஜிட்டரி, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரை டு ஷூட் இன் 120 FPS. பாயிண்ட் நம்பர் 2 இஸ் நீங்கள் எப்போ வீடியோ எடுத்தாலும் ஆல்வேஸ் கீப் அ மோஷன். லைக் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னா நான் எப்போவுமே இப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கின்னு வீடியோ எடுக்கவே மாட்டேன். எதர் பேனிங், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பேனிங் பண்ணுவேன், இல்லைனா டில்ட்டிங் பண்ணுவேன், ஏதாவது ஒரு மூமெண்ட். அப்போ தான் வந்துட்டு இட் வில் பி மோர் டைனமிக் அண்ட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்படியே ஸ்டேபிளாக வச்சு நின்றீங்கன்னா யுவர் வீடியோ வில் பி ஸோ போரிங். ஆல்வேஸ் ட்ரை டு கீப் எனி மூமெண்ட்ஸ் இன் யுவர் வீடியோ. பாயிண்ட் நம்பர் 3, ட்ரை டு ஷூட் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். சிம்பிள் பாயிண்ட், பட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லோ ஆங்கிளில் ஷூட் பண்ணுங்க, டாப் டவுன் ஆங்கிளில் ஷூட் பண்ணுங்க. தேர் ஆர் சோ மெனி ஆங்கிள்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வேளை B-rolls எடுக்கிறீங்கன்னா ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் டு ஷூட். ஸோ உங்களுடைய B-rolls நிறைய ஆங்கிள்ஸில் எடுக்கிறதுக்கு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 4, which is very important, it's planning. ஏன்னா B-rollன்றது வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு வீடியோ கிடையாது. யூ ஆர் கோயிங் டு டெல் அ ஸ்டோரி இன் எ B-roll வீடியோ. இப்போ என் தங்கச்சி ஆம்லேட் பண்ணுறான்னா அந்த ஸ்டோரியில் ஸ்டார்ட் டு எண்ட் இருக்கும். லிட்டரலி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் புக்கில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் டிரான்சிஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்துட்டு எழுதி வச்சுட்டு ஐ ஷார்ட். பிளானிங் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவே பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் ஃபியூச்சர் ஐ டூ த வீடியோ. வேணாடா கமெண்ட்ஸில் போடுன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணாங்க ஆண்ட்ரூ. ஓகே. பாயிண்ட் நம்பர் 5, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட், மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை மியூசிக் இல்லாமல் பாருங்கள். இட்ஸ் வெரி போரிங், ரைட்? ஒரு வீடியோக்கு உயிர் கொடுக்குறதே வந்துட்டு மியூசிக் தான். இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? நீங்கள் மியூசிக்கில் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக உங்கள் வீடியோ இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயமா இருக்கும், பட் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைண்ட் குட் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரை டு ஆட் சம் B-rolls. லிட்ரலாக சொல்கிறேன், இட் வில் சேஞ்ச் யுவர் வீடியோஸ். இஃப் யூ திங்க் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல், எதுவுமே பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், அதுவே எனக்கு போதும். ஐ வில் see in the next video, like mostly Saturday I will see in the vlog. Until then, signing off from Andrew.